தம்பி அவரும் பணியாளுக்கு போகணும் அப்படின்னு தெரிவிக்க பார்வதிப்பட்டது சுவாமி நீங்க உலக பணியாளுக்கு போக வேண்டாம், நீங்க கூடணும் சேரணும் என்று தெரிவிக்க அப்ப நம்ம கானகத்துல போய் தான் கூடணும் சேரணும் வாடினு நம்ம நந்தவனத்துக்கு போய் சேருவான்னு காய்ச்சிட்டு வந்தார். இந்த இடத்துல நான் கூடணும் சேரணும் அப்படின்னாங்க. அப்படி பார்வதம்மன் கீழே படுத்து வாங்க என்ன சேருங்க அப்படின்னு சொல்லும் போது தேவ கூட்டங்கள் ஜாதி சாதியாக அந்த வகை பக்கமா வருது. அந்த நேரத்துல பார்வதா சுவாமி இங்க கூட முடியாத நந்தவனத்துல ஏந்திரினார். சுவாமி நாம கூடி சோட்டிலாக ஆசையோட கட்டின வரும்போது திடீர்னு ஏந்திரி பெண்ணேங்கிறீங்களே என்ன காரணம்? தேவ கூட்டங்கள் சாதி சாதியா இந்த வகை மார்க்கமா வருது. இந்த கூட முடியாது ஏந்திரி என்று தெரிவிக்க பார்வதம்மா ஏஞ்சாங்க. தன் வலது தொடையை பார்த்துட்டார் சிவபெருமான். பார்வதம்மனோட தொடையை பார்த்த உடனே இந்த சுக்கலை கழகம் என்று சொல்லக்கூடிய விந்தாகப்பட்டது கீழே நம்பிச்சு. இந்த வெந்த பூமியை விட்டதுன்னா கீழே 7 லோகமா வீணா போயிடும். ஆகாயத்தில் விட்டோம்னா ஆகாயம் 7 லோகமா வீணா போயிடும். அப்படி என்று நந்தவனத்துல பூங்கோப்பு இருக்குது. சிவபெருமானுடைய சுக்கலைகளை என்று சொல்லக்கூடிய அந்த விந்தை கையை பிடித்து இந்த நந்தவனத்துல இந்த பூந்தோப்புல அந்த சுக்குலத்தை விந்து என்று சொல்லக்கூடிய சுக்குலைகளை எடுத்து வீசினார். சிவபெருமானுடைய விந்தாகப்பட்டது இந்த பூவுல போய் பூவுல வேந்துருச்சு சுக்குலை கிடக்கும். இவர் சென்று விட்டார். இவர் சென்று மீண்டும் காலையில வந்து இல்லைங்க தெரிய ஊரு கட்டினாங்க செம்மன் மதிக்கு கூப்பிடுவாங்க ஆளு இவங்க கூட்டு போய் இவரு மதிக்கப்பா செம்மன் யாருன்னா எனக்கு தெரியல. யாரு எனக்கும் தெரியல. எவனு என்ன ஒரு கேள்வி தெரியல. அவர் ரதத்தை காலங்காடி தராமா ரதத்தை அலங்கடி தராமா ராமா எப்படி பார்த்தா வனகாத்த சுவாமி நந்தவனத்துக்கு போக வேண்டும். அப்பா அவனுக்கு மூச்சு வாங்காது. நந்தவனத்துக்கு போக வேண்டும். நம்ம அப்பா சொல்லு என்னங்க நம்ம காவ காக்க வேண்டும் என்று நந்தவனத்துக்கு வந்தே சேர்ந்தார். அப்பா அப்படி நந்தவனத்துக்கு வந்த உடனே யாரும் பூ பறிக்க வரமாட்டாலும் நம்ம பறிக்கிறோம்னா யாரு வரான்னு கண்டுபிடிச்சிருவோம். பச்சை 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 உட்கார நீ உட்கார என்ன உட்கார மாட்டோம் உட்காரு அங்க போய் மாட்டா. ஆமா அப்படி என்று அந்த நேரத்துல என்ன செய்யறா பக்கத்துல அந்த நேரத்துல சாமியாகப்பட்டவரு பக்கத்துல புளிய மரம் இருக்கு. பக்கத்துல புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்து பதார்ல பதுங்கிட்டார். அதாவது பாருங்க இந்த 7 கண்ணியில இளைய கண்ணி தான் இவனை பெத்தவன். அந்த இளைய கண்ணி மீண்டும் பூ எடுக்க வராங்க நூல் வாக்கமாக்கு. அப்படி 7 கண்ணி வாங்களா அங்க திகுதி நிட்டா மத்தாலத்தா திலகம் விட்டா ஆடாத அட்டம் எல்லாம் ஆடுதான்
அப்படி கன்னிமார்களா மீண்டும் பூ எடுக்க வராது. அந்த நேரத்துல இளைய கண்ணி மட்டும் இப்ப எப்படின்னா மாத்தி விடணும் பாரு. இப்ப இவதான் இளைய கண்ணி, ஆளை மாத்தி விட்டேன் இவதான் இளைய கண்ணி, இவதான் இளைய கண்ணி. சரி, இந்த நேரத்துல இவன் வகுத்துல பிறந்தவன் தான் இந்த பையன். இவன் வகுத்துல பிறந்தவன். ஆமா, மஞ்சள் கலர்ல இருக்கிறான், கண்ணன் கரையான அப்படிதான். இவன் வகுத்துல பிறந்தவன் தான் அந்த பையன். இங்க இளைய கண்ணி மீண்டும் இவன் பெத்து போட்டு தெய்வலாவுக்கு போயிட்டான். இவன் 4 மணி பொய்தர் மணி வளர்ந்து காவலுக்கு வந்திருக்கிறான். பாலா பருவ வயசோட வந்திருக்கிறான். பாலா பருவ வயசு. அந்த நேரத்துல இளைய கண்ணி ஐயோ வாங்கடி போவோம் பூ எடுக்க போவோம் அப்படின்னு மீண்டும் 7 கன்னிமார்களும் நந்தவனத்துக்கு வந்தாங்க. அப்படி வந்த இடத்துல கூட வந்த கன்னிகள் எல்லாம் அக்கா பாரு இங்க பாரு அழகான ரதம் நிக்குது. இப்படியாப்பட்ட ரதம், இந்த ரதமே இவ்வளவு அழகா இருக்குது. இந்த ரதத்தை ஓட்டிட்டு வந்தோம் எவ்வளவு அழகா இருப்பான். இந்த ரதமே இவ்வளவு அழகா இருக்குது. ஆமா, அந்த ரதமே இவ்வளவு அழகா இருக்குது. எவ்வளவு அழகா இருந்தாலும் ஓட்டிட்டு வந்தவன் ஒரு சொட்டத்தலைனா இருப்பான், ஒரு கொட்டகாமுகனா இருப்பான், ஒரு வெண்டமலனா இருப்பான், ஒரு ஒன்பதா இருப்பான் அப்படின்னு இளைய கண்ணி சொல்றான். ஆமா என்று இந்த இளைய கண்ணி வாய் கொடுத்தா பேசுறான். சம்போது பொட்டப்பைய அவன ஆய்வு எங்க கொட்டாளிக்கு பெற்றால கெட்டாண்டியவன் சொக்கப்பலன் பொக்கப்பலன் 9 பொட்டப்பைய அது கேட்டு சூத்தணும் கையெறி அப்படின்னு பேசுறான். அப்படி மீண்டும் நந்தவனத்துக்கு ஓடி வந்து இப்படி இடத்தாளவா பேசிக்கொண்டு வாய் குடும்பா பேசுறான். ஆனா அந்த ரதத்தை ஓட்டிட்டு வந்தோம் தான் மகன் தானே தெரியாது. நம்ம இந்த வனத்துல பிறந்தா போல அந்த குழந்தை தான் இது. நம்ம புள்ளதான் வந்திருக்காங்க, இவங்களுக்கு தெரியாது 9 பொட்டப்பையா சம்போதுங்கிறான். அந்த நேரத்துல பார்த்தா இளைய கண்ணி நாச்சாரு 9 பொட்டப்பையா ஓட்டிட்டு வந்து கிடக்குறான் பொட்டப்பையா பாங்கடி நம்ம பூ அப்படி என்று மீண்டும் 7 கன்னிமார்களா பூ எடுத்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அந்த நேரத்துல வணங்காத்தான் பதுங்கி இருக்கிறான். இவ்வளவு தான் நம்ம பூ திருநாடு விளையாட்டுக்கு பொறுத்திருப்போம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறான் கருவாயன். அப்படி உட்கார்ந்து போது 7 கன்னிமார்களா அந்த வனத்துல இந்த பூவே இருக்கிறார். அப்படி மலரு கேட்டப்பு மனமல்ல ரோஜாப்பு மலரு கேட்டப்பு மலரு கேட்டப்பு மனமுல்ல ரோஜாப்பு மலரு கேட்டப்பு அப்படி என்று மலர் எடுத்து விட்டோம். எம்மாடி அம்மா நம்ம பூ எடுத்ததால உடம்பு எல்லாம் பிச்சுக்குது. பக்கத்துல குளம் இருக்கு, இந்த குளத்துல நம்ம 7 பேர் குளிக்கணும். நம்ம 7 பேரும் குளிக்கும் போது அவ ஆடைய கழித்து கரமொட்டில் வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம குளிக்கணும். வாங்க என்று பூவை எடுத்து எல்லாரும் குளிக்கிறீங்களா? எப்படி நீங்க குளிப்பீங்க? நாங்கெல்லாம் எப்படி குளிப்போம்? அவுத்து வச்சுட்டு தான் குளிப்போம். என்னத்தா சேலை ஆடி அவுத்து வச்சுட்டு தான் குளிப்போம். சேலை அவுத்து வைப்போம். நன்றி. என்ன அவுத்து வச்சு குளிப்பேன்? உங்கள மாதிரிலாம் குளிச்சா உடம்புல இருக்கிற என்ன மாதிரி குளிக்கணும். எப்படி அவனை கட்டியா அதாவது அவ ஆடைய கழித்து சேலையெல்லாம் உள்பாவடை கட்டிக்கிட்டு சேலையெல்லாம் கழித்து கரமோட்டில் தனித்தனியா வச்சுட்டு குளிக்கிறாங்க. 6 பேர்களும் ஒரே இடத்துல வைக்கிறாங்க.
இளைய கன்னியோட ஆடையை மட்டும் தனியா வைக்கிறான். அப்படி வச்சுட்டு தாயர்கள் 7 பேர்களா உழைத்து நல்ல தலைமுறை உயிர் போல கொண்டாயிட்டா உழைத்து நல்ல தலைமுறை போல கொண்டாயிட்டா காவலுக்கு வராங்க. நம்ம தாயின்னு தெரியாம இவன் சேலை எடுத்து பதுங்க வச்சுக்கிட்டா தாய் அம்மனை கட்டியா நிக்கிறான். அந்த நேரத்துல ஆமா பார்த்தா வணக்காத்தா ஆமா சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல ஒரு பொம்பளை சோதிக்க கூடாது அப்படி என்று ஆடைய ஏழத்தோடு தாடி தம்பி தம்பி ஒருத்தவங்க சாமி ஆடுது யூதி தட்டை வராங்க நொண்டி நொண்டி நடந்து வரோம். இப்ப ஆடுறாங்க குத்த குத்த போறாங்க. ஒண்ணு மணி முடியாது. நானாடி 9 நானா பொட்டியா நானா பொக்க கொள்ள ஒட்டாயும் போட்டா கெட்ட இப்ப வாடி பாப்போம். அப்படி என்று ஆமா புடவையை தூக்கி எறிந்தார். ஆபத்துக்கு அதாவது பொண்ணை சோதி விடாது உடனே அந்த அம்மா கட்டிக்கிட்டாங்க. அடியே பெண்ணே அந்த நேரத்துல ஆமா அந்த நேரத்துல யாரு இப்ப பிடிப்பான் பாரு என்ன பிடிப்பா பாருப்பா அந்த நேரத்துல அடி பெண்ணை ஒண்ணை கண்ட போது சாமி தம்பி 10 வயசு பையனா சாவரா லக்குனு இப்படி சாவரா 10 வயசு பையனா சாவராண்டாப்பா ஐயோ என்ன கூட மாமாட்ட போட முடியாதா நீ ஒண்ணு மணிவான் இந்த பெண்ணை ஒண்ணை கண்ட போது காதையாகுதே கண்ட போது காதையாகுதே கட்டி போடுறாங்க கட்டி போடுறாங்க டான்ஸ் ஆடா போடா ஆடி பேதயமான வேரங்கே இவன் புடிக்கிற புடிய சாய்டிகள கீழே போட மாட்டேன் சாய்டிகள கீழே பிரிட்டு வந்துச்சு கற்ப கழிச்சுடுவா ஐயோ பண்ண அதான் பாவியா இருப்பானதுக்கு கொண்டாந்து வீடு வச்சு நான் ஓட விட மாட்டேங்கிறா கிட்ட நெருங்கி அடிக்கிறாங்க என்ன ஒதுக்கி வைங்க என்ன விட மாட்டேங்கிறான் ஓட விட மாட்டேங்கிறான் அடிப்பதாயமான மேரங்கே அடிப்பதாயமான மேரங்கே காதயமான மேரங்கே காததீரடி காதயமான மேரங்கே காததீரடி காதயமான மேரங்கே காததீரடி காதயமான மேரங்கே காததீரடி அது காததீரடி காததீரடி அது காததீரடி காததீரடி ஆடி ஆடி காதல திருடி காதல தீர்வாடி சத்தனாக வாடிங்க என் காதல திருடி நானாடி 9 நானா சம்போது லட்டு லட்டுவா லட்டு என்ன லட்டு லட்டு ஐயோ லட்டு தம்பி ஆனா தந்தாளா படுபாவி கொலையாளா
குட்டிச்சேரா போவா யார காலத்துல இருக்கிற உன் அக்காட்ட போய் சொல்றா உன் தங்கச்சியில போய் சொல்றா இல்ல புக்க போடா நக்கேடா எட்ட போடா என்ன சொன்னாலும் நீ எதை சொன்னாலும் அவன் காதுல கேட்காது. அவன் என்னத்துல இருக்கான் தெரியுமா? காதல் தீர என்றே சொன்னான் நீரியும் மன்னா தர்மம மன்னா தர்மம் மன்னா தர்மம மன்னா தர்மம் மன்னா கர்த்தாரி அடே இல்லை யாரடா வந்து காதல் தருகிறது யாரோட வந்து காதல் எத்தப்படா கெட்டப்படா எத்தப்படா எட்டப்படா இல்லை கட்டி உதைக்காம போவேனா கட்டி உதைக்காம போவேனா கட்டி உதைக்காம போவேனா கட்டி உதைக்காம போவேனா உன்னை எட்டி உழைக்காம போனா